ஆனால் இன்றைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கிறது என்னன்னா 35% விஜய்க்கும் 30% திமுகவுக்கும் 27% அண்ணா திமுகவுக்கும் வந்திருக்கு. இது உண்மையிலேயே திமுக காரங்களை எரிச்சல் மட்டும் இல்ல, கடும் கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த புள்ளி விவரங்கள், இந்த கணக்குகள்லாம் அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. இது ஒன்னும் பொறுத்து இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு, அடுத்த மேல தான் எலெக்ஷன். ஆனாலும் இது எதை காட்டுகிறது என்றால், காற்று எந்த வகையிலே வீசுகிறது, தமிழ்நாட்டு ஜனங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு சமிஞ்ஞை, ஒரு அடையாளம், குறியீடாக நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, 2 மாசத்துக்கு முன்னால சீஃப் மினிஸ்டர் யாருன்றதுல 2வது இருந்த விஜய், அவருக்கும் ஸ்டாலினுக்கும், திமுக ஸ்டாலினுக்கும் 9% கேப் இருந்தது. அவர் 18, இவர் 27. ஆனால் இப்போது அதை கடந்து அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணி இவர் முன்னால வந்திருக்கிறார் 5%. இப்ப விஜய்க்கும் திமுகவுக்கும் கேப் இருக்கும் போது இது அவங்கள எரிச்சல் ஊட்டம் இல்லையா? ஆளுங்கட்சியா இருக்காங்க, எதிரிகளே கண்ணு கெட்டும் தூரத்துல இல்லைன்னு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. வலுவான கூட்டணி இருக்கு. 2019 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல்லாம் பெரிய வெற்றி, சும்மா சொல்லக்கூடாது, பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த கூட்டணி இன்னைக்கு திடீர்னு ஒரு நியூ கமர் அரசியல்ல அனுபவமே இல்லாதவர் அப்படின்னு அவங்க கருதுற ஒரு நடிகர் தங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறாரு அப்படின் போது கோபம் வர்றது இயற்கை தான், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை வெளிக்காட்டக்கூடாது. அதுதான் ஒரு ஜென்டில்மேன். நமக்கு என்ன கோபம் வந்தாலும் சகிச்சுக்கணும், பொது வாழ்க்கையில இருக்கிறோம் இல்லையா? ஆனா முதல்வர் சமீப காலங்கள்ல இது அவன் இவன் பேசுறது இது முதல் தடவை இல்லை, இது 2வது தடவை 3வது தடவை நானே கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல்,